சிக்ஸ் பேக் கட்டுடல், கட்டுக்கட்டாய் பணம் என இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டு பெண்களை வீழ்த்திய காதல் மன்னனை போலீசார் கைது செய்துள்ளனர். 17 வயது பெண்ணை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தவரை போக்சோ வழக்கில் சிக்கியிருக்கிறார். பல பெண்களை ஏமாற்றிய கணவனின் முகத்தில் தாலியை கழட்டி வீசியிருக்கிறார் மனைவி. ரோமியோ போல வலம் வந்தவரின் பின்னணி என்ன? இப்படி காதல் ரீல்ஸ்களை போட்டு பல பெண்களை ஏமாற்றியவர் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் பணத்தையும் ஏமாற்றியவரின் பின்னணி என்ன? புதுச்சேரி முத்தியால்பேட்டை அடுத்த வைத்திக்குப்பம் செல்வராஜ் செட்டியார் வீதியைச் சேர்ந்தவர் 22 வயதான மாதேஷ். இன்ஸ்டாகிராமில் விதவிதமாக போட்டோக்களை போட்டு அவற்றை பெண்களுக்கு அனுப்பி அவர்களை கவர்ந்து எடுக்கும் வேலையை முழு நேரமாக செய்து வந்துள்ளார் மாதேஷ். கடந்த ஓராண்டுக்கு முன் சென்னையில் பிரியங்கா என்ற பெண்ணை ஒரு மாலில் சந்தித்து அவரை காதலித்து தியேட்டரில் வைத்து திருமணமும் செய்து கொண்டார். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் லாஸ்பேட்டை ECR சாலையில் டேக்வாண்டோ கராத்தே பயிற்சியில் சேர்ந்தவர் தன்னுடைய சிக்ஸ் பேக்ஸ் கட்டுடலை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்து அதன் மூலம் பல்வேறு பெண்களின் நட்பையும் பெற்றுள்ளார். கராத்தே பயிற்சிக்கு வந்த ஒரு கல்லூரி மாணவியுடன் பழகிய மாதேஷ் கடந்த 22ஆம் தேதி அந்த மாணவியுடன் தலைமறைவாகிவிட்டார். மாணவியின் தந்தை லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாதேஷையும் அந்த மாணவியையும் தேட ஆரம்பித்தனர். இதற்கிடையில் மாதேஷ் அவரது மனைவி பிரியங்காவிடம் இன்ஸ்டாகிராமில் பேசியுள்ளார். மாதேஷ் அவ்வப்போது பிரியங்காவிடம் இன்ஸ்டாகிராமில் பேசுவதை தானாக முன்வந்து போலீசாரிடம் பிரியங்கா தெரிவித்துள்ளார். பிரியங்காவின் உதவியுடன் போலீசார் மாதேஷிடம் இன்ஸ்டாகிராமில் பேசியுள்ளனர். எதிர்முனையில் பேசிய மாதேஷ் தான் மும்பையில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாகவும் உங்களால் என்னை நெருங்க முடியாது என்றும் போலீசுக்கு சவால் விட்டுள்ளார். உடன் அழைத்து சென்ற மாணவியையும் மிரட்டி பேச வைத்து அதனை லாஸ்பேட்டை போலீசாருக்கும் மாதேஷ் அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில் சைபர் கிரைம் போலீசின் உதவியுடன் மாதேஷின் இன்ஸ்டாகிராம் ஐடியிலிருந்து IPTR எண்ணை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் மாதேஷ் அந்த மாணவியுடன் ஆந்திர மாநிலம் கீழ்த்திருப்பதியில் உள்ள கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றில் இருப்பதை கண்டுபிடித்தனர். லாஸ்பேட்டை உதவி ஆய்வாளர் அன்சர் பாஷா தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் மஃப்டி உடையில் சென்று மாதேஷை சுற்றி வளைத்து பிடித்து மாணவியையும் மீட்டனர். மாதேஷிடம் இருந்து மீட்கப்பட்ட கல்லூரி மாணவியை ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்தபோது அதில் மாதேஷால் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. மாதேஷ் கைது செய்யப்பட்டதை அறிந்த பலர் காவல் நிலையத்திற்கு வந்து அடுக்கடுக்கான புகாரை தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவரிடம் பன்னாட்டு கம்பெனியில் உயர்ந்த பதவியில் வேலை வாங்கி தருவதாக 10 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாற்றியுள்ளார் மாதேஷ். அதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு இளைஞரிடம் 1.5 லட்சமும் தன்னுடன் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவியின் சகோதரிக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 25,000 வாங்கி ஏமாற்றியிருக்கிறார். மாதேஷ் கைது செய்யப்பட்டதை அறிந்த அவரது மனைவி பிரியங்கா காவல் நிலையத்திற்கு வந்து அவர் அணிந்திருந்த தாலியை கழற்றி மாதேஷின் முகத்தில் தூக்கி எறிந்துள்ளார். தனக்கு MNC நிறுவனத்தில் இருந்து ஊதியம் வந்துள்ளதாக கட்டுக்கட்டாக பணத்தை வைத்து வீடியோ எடுத்து இதனை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க உள்ளதாக கூறி பலரை வலையில் வீழ்த்தியுள்ளார் மாதேஷ். குறிப்பாக 17 வயதிற்கும் குறைவான பெண்களை குறிவைத்து பழகி பல பெண்களை மாதேஷ் ஏமாற்றியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ரோமியோவாக சுற்றி வந்த மாதேஷை போலீசார் கைது செய்து தற்போது கம்பி எண்ண வைத்துள்ளனர்.